வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோல வால்ல கிராக் வரும். அந்த கிராக் எதனால வருது, ஜன்னல் ஓரங்கள்ல கிராக்லாம் வரும், அது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ அந்த போட்டோல பின்னாடி பாக்குறீங்களா, அது கூட என்ன, அது எங்க பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம சி லெவல் பீமுக்குன்னு இப்போ பிரத்யேகமாக நமக்கு ஒரு தகடு வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது இப்போலாம் கடைகளில் கிடைக்கிது. முன்னாடி பாரிஸில் மட்டும் தான் கிடைச்சிது. இப்போ வந்து எல்லா கடைகள்லையும் நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்லாம் கிடைக்கிது. நம்ம இந்த கம்பி 4.5 வால் கட்டுற கம்பின்னு கேட்டோம்னாக்கா, 4.5 வால் கட்டுற பிளேட்டுன்னு கேட்டாக்கா கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம வாலில் இப்படி வச்சுட்டு காங்கிரீட் போடலாம். அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற கம்பிகளை 8mm 10mm 12mm கம்பியெல்லாம் வச்சு நம்ம பீம் போடலாம். இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்க இந்த பிளேட்டு கிடைக்கலன்ட்டு வருத்தப்பட வேண்டாம். நார்மலாக நம்ம வந்து நம்மள்கிட்ட கிடைக்கிற 10mm 12mm கம்பி 8mm கம்பி வைக்கலாம். அதில் வச்சு போடலாம். அதனால் போடும்போது நமக்கு வந்து இந்த பில்டிங்கில் கிராக்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் தவிர்க்கும். எல்லா லேயரும் நம்ம வந்து ஒரு லேயராக ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி பில்டிங்கில். இப்போது நம்ம வந்து பில்டிங்கில் கட்டுவலை கட்டும் போது நம்ம என்ன செய்வோம்னா, ஃபுல்லாகவே தூக்கிடக்கூடாது. கீழே வந்து கட்டுவலை ஆரம்பித்தோம்னா 9 அடிக்கு அப்படியே கட்டுவலை கூட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, சில் லெவல் அப்படிங்கிற ஒரு ஜன்னலுக்கு கீழ் மட்டம்னு சொல்லுவோம், அந்த அளவு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தூக்கணும். தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக ஒரு லேயர் நம்ம வந்து பீம் போடணும். 4.5 வால் எங்கெல்லாம் 4.5 வால் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சி லெவல் பீம் கொடுக்கணும். நம்ம அது கம்பல்சரி பண்ணணும். 4.5 வால் வந்ததுன்னா கம்பல்சரி நம்ம வந்து எல்லாத்துலேயும் சி லெவல் பீம் கொடுக்கணும். அதே நேரத்தில் நமக்கு எங்கே ஜன்னல் வருதோ அங்கே 3/4 வால் வந்தாலும் அந்த இடத்துலையும் சி லெவல் பீம் கொடுக்கணும். எங்கே ஓப்பனிங்கில் வருதோ அங்கெல்லாம் கொடுக்கணும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஜன்னலில் கிராக் வர்றது வந்து தவிர்க்கப்படும். அதனால் நம்ம நார்மலாக வால் வரல, நார்மலாக ஜன்னல் வரலான்னா பேசாமல் விட்டுடலாம். ஆனால் வந்து நமக்கு ஜன்னல் வந்தால் அந்த இடத்துல வந்து சி லெவல் பீமு கண்டிப்பாக நம்ம அதை கொடுக்கணும். அந்த மாதிரி சில்வல் பாருங்கள், சில்வல் பீம்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கட்டுவலை தூக்கணும். அது வந்து 7 அடி வரைக்கும் நம்ம தூக்குவோம். திருப்பி 7 அடிக்கு மேலே லிண்டல் பீம் வரும், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜன்னலில் கீழே வந்து சில்வல் பீமுக்காக பீம் போட்டு அதுக்கப்புறம் கட்டுவலை தூக்குறோம். அந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கண்டினியூவாக தூக்குனா கொஞ்சம் வேலை வேகமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதுதான் குவாலிட்டியான ஒர்க்கு. நம்ம வந்து வேலை செய்யும் போது எப்போதுமே நமக்கு கீழே வந்து ஒரு சி லெவல் பீம் கொடுத்து அதை வந்து ப்ரொவிஷன் கொடுத்து அது ஒரு நாள் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான நல்ல தரமான ஒரு பில்டிங் வரும். கிராக்ஸ்லாம் தேவையில்லாமல் வால் கிராக்ஸு அந்த வெடிக்கிறது அதெல்லாம் நமக்கு தவிர்க்கப்படும். பாருங்கள், இதுதான் ஜன்னலுக்கும் கீழ்மட்டத்தில் ஒரு பீம் வருது பாருங்கள். இந்த பீம் தான் இது வந்து நமக்கு கம்பல்சரி போட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜும் சரியான முறையில் நல்ல குவாலிட்டியான பொருட்களை கொண்டு பண்ணும்போது சரி செய்யப்படும் அந்த தவறுகள்லாம். அதுக்கப்புறம் அந்த வீடு முழுமையடைஞ்ச பிறகு இந்த கிராக் வர்றது, சீவேஜ் வர்றது, இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. வீடு கட்டின பிறகு நல்ல குவாலிட்டியாக கியூரிங் பண்ணணும். ஒரு இடங்களுக்கும் குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ்லாம் உண்டு, பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் உண்டு. இந்த மாதிரி ராடு, இந்த மாதிரி தரமான பொருட்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத ஃபியூச்சரில் ஒன்றுனா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த சில் லெவல் லெவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் லிண்டல் லெவலு அது என்னென்ன ஸ்டேஜில் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் வீடுகள் கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அதை பற்றி மேற்கொண்டு பேசலாம். அதே மாதிரி நான் வந்து எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டு பிளானை வந்து ஹவுஸ் பிளான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி யூடியூப்ல 15 லட்சம் குறைஞ்சல யாராவது கேட்டாங்கன்னா, கமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, அது நிறைய பேர் யார் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டிராயிங்ஸும் பண்றேன். 15 லட்சம் மேல எதிர்பார்க்குறவங்க, வீடு கட்டு நினைக்கிறவங்க, நீங்க வாட்ஸ்அப்ல மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. ரெண்டல் வீடு, டூப்ளெக்ஸ், வில்லாஸ், பங்களாஸ், இந்த மாதிரி என்ன டைப்பாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில்
என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.